Hello buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஷீரடியை தான் சுத்தி பார்க்க போறோம். So come on, let's go. இந்த ட்ரிப் நான் சேலம் SS டிராவலோட குரூப் டூர்ல புக் பண்ணி போனேன். இது ஒரு 3 days ட்ரிப். நாங்க போனது ட்ரெயின் பேக்கேஜ்ல. இவங்க கிட்ட ட்ரெயின் பேக்கேஜ் மட்டும் இல்லாம ஷீரடிக்கு ஃளைட் பேக்கேஜும் கூட இருக்கு. நீங்க ஷீரடி போகணும்னு விரும்புனீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி டே 1 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா நான் கார்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சார் நம்ம இப்ப நிக்கிற இடம் வந்து ஷீரடி சாய்பாபா சன்ஸ்தான். ஷீரடி சாய்பாபாவோட சமாதி மந்திர் உள்ள அந்த கோயிலின் முன்னால நம்ம இருக்கோம். நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்து 2வது கேட் முன்னால. ஷீரடி சாய்பாபா மந்திர் வந்து 5 வழி இருக்கு. இதுல நம்ம நுழையிற வழின்னு சொல்லிட்டு 2 தான். 1 நம்பர் கேட், 2 நம்பர் கேட். இந்த நம்பர் 1 கேட்ல ஸ்பெஷல் தர்ஷன் VIP தர்ஷன் கவுண்டர் இருக்கு. நம்பர் 2 கேட்ல வந்து ஃப்ரீ தர்ஷன் கவுண்டர். இப்ப நம்ம முன்னால நிக்கிற இடம் வந்து நம்பர் 2 கேட். இந்த இடம் இது ஃப்ரீ தர்ஷன் கவுண்டர் உள்ள இடம். மீதி 3 வழியும் வந்து வெளியில வர்றது. ஒரு வழி வந்து ஸ்டாஃப்ஸ்க்காக வச்சிருக்காங்க. மீதி 2 வழி வந்து ஒன்னு VIP தர்ஷன் வெளியில வர்ற வழி, இன்னொரு வழி வந்து ஃப்ரீ தர்ஷன் வெளியில வர்ற வழி. பாபா இங்க வாழ்ந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா துவாரகாமாயிங்கிற மசூதி. ஒரு பாலடைஞ்ச மசூதி, இடிஞ்ச மசூதியை தான் அவர் தேர்ந்தெடுத்து அதுக்கு துவாரகாமாயின்னு சொல்லி கண்ணன் வாழக்கூடிய இடம்னு பெயர் சூட்டி அந்த இடத்துல தான் ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கை வந்து அங்கதான் கழிந்தது. அந்த துவாரகாமாயி முதல்ல சாதாரணமா உள்ளார போயிட்டு வரலாம். இப்ப ஆஃப்டர் கோவிட் கோயில் உள்ளார தரிசனம் போகும்போது அப்படியே துவாரகாமாயி பார்த்துட்டு வெளியில வர்ற மாதிரி மாத்திருக்காங்க. பாபா இன்னொரு இடத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தங்கினாரு. அந்த இடம் பேர் சாவடி. நம்ம சத்திரம் சாவடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொது மக்கள் தங்கக்கூடிய சாவடி. அந்த சாவடியில பாபா தங்கினார். அது போய் பார்க்கலாம், அது அலவுடு உண்டு. பாபா முதலா பிக்ஷை கேட்ட இடம் இருக்கு. அதே மாதிரி பாபாவுக்கு முதலா பாபாவை பார்த்து ஆவோ சாயின்னு கூப்பிட்ட பஹல்சாபதியோட வீடு இருக்கு. இதை தாண்டி கண்டோபா கோயில், பாபா 2வது முறையா சீரடி வந்தப்ப வந்து இறங்கிய வீரபத்ர சுவாமி கோயில், கண்டோபா கோயில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கு. முதல்ல இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பார்த்து முடிச்சிட்டு வந்து நம்ம தரிசனம் போறோம். இந்த சீரடியில மொத்தம் 4 ஆரத்திகள் நடைபெறுது. காலையில ஆரத்தி பேர் காக்கட ஆரத்தி. நம்ம திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவோம் நம்ம கோயில்ல. அது வந்து இங்கே காக்கட ஆரத்தின்னு சொல்லப்படுது. மதியம் உச்சிக்கால பூஜையை வந்து மதிய ஆரத்தின்னும், சாயந்தரம் சாயரட்ச பூஜையை வந்து சாயங்கால ஆரத்தின்னும், இரவு பூஜையை வந்து சேஜ் ஆரத்தின்னும் இங்க அழைக்கப்படுது. இந்த ஒவ்வொரு ஆரத்தியின் போதும் தரிசனம் 1 மணி நேரம் நிறுத்தப்படும். இப்ப நம்ம இருக்கிற டைம் வந்து ஈவினிங் டைம், ஈவினிங் ஆரத்தி, சூரியன் மறையிற டைம். இப்ப 1 மணி நேரம் தரிசனம் நிறுத்திட்டு 7:30 மணிக்கு தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்ப VIP தர்ஷன் வழியா உள்ளார போயிட்டு ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல சுவாமி பாபாவை பார்த்துட்டு வரலாம். திரும்ப ஷீரடியில பழைய கூட்டம் வர ஆரம்பிக்குது. எல்லா மக்களும் இப்பதான் வெளிவர ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இப்பதான் ஃபுல்லா ஓபன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நிறைவா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப போற இடம் சாவடி. இந்த இடத்தின் பேர் சாய் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி பாபாவினுடைய பொருட்கள் எல்லாம் இங்க வந்து கிடைக்கும். அதே மாதிரி பாபா பிரசாதம் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். நம்ம இருக்கிற இடம் இப்ப சாய் காம்ப்ளெக்ஸ். இதை தாண்டி தான் நம்ம வந்து சாவடிக்கு போறோம். நம்ம ஷீரடியில சப்தாகமம்னு சொல்லி நடக்குங்க. நம்ம புக் வாங்கிட்டு போறோம் இல்லையா, பாபாவினுடைய புக் சத்சரிதம்னு சொல்லிட்டு அந்த சத்சரிதம் 7 நாள் கண்டினியூஸா பாராயணம் பண்ணுவாங்க. அந்த பாராயணம் முடிஞ்சவன தான் பாபாவோட சமாதி டே வரும். பாபா சமாதி அடையறதுக்கு முன்னாலேயும் அதே மாதிரி 7 நாள் சப்தாகமம் பண்ணி தான் பாபா சமாதி அடைஞ்சார். அதை நினைவூட்டக்கூடிய வகையில ஷீரடியில 7 நாட்கள் வந்து சப்தாகமம் நடக்கும். அந்த பாபாவினுடைய புத்தகமான சாய் சத்சரிதம் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடியது, அவர் நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடியது. அந்த புத்தகத்தை தொடர்ந்து சப்தாகமம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீ விஷ்ணு புராணமும் சப்தாகமம் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடிய இடம் தான் நீங்க பாக்குறது இந்த மேடை. இந்த மேடை வந்து பாபாவினுடைய 100வது சமாதி ஆண்டின் போது ஏற்படுத்தப்பட்டது. 2017வது வருஷம் டு 18வது வருஷம் இந்த மேடை அமைக்கப்பட்டது. அதுல இருந்து கண்டினியூஸா சப்தாகமும் இந்த இடத்துல தான் நடக்குது. அடுத்து நம்ம 3வது கேட். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 3rd கேட். பாபாவினுடைய அந்த சமாதி மந்திருடைய நுழையக்கூடிய 3வது கேட்டு. இது கோவிடுக்கு முன்னால ஓப்பனா இருந்தது. யார் வேணாலும் போயிட்டு வரலாம். போய் சாதாரணமா போய் பாபா அமர்ந்த வேப்ப மரத்தையும் பாபாவினுடைய சமாதி மந்திரோட முக தரிசனத்தையும் இதெல்லாம் போய் உட்கார்ந்து தியானமே பண்ணலாம். ஆஃப்டர் கோவிட் இந்த சைடு அலவுடு கிடையாது. நீங்களே பாக்குறீங்க, இங்க இந்த கேட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நீங்க அந்த இடம் பாக்குறீங்க. அந்த இடத்து பேர் வந்து முக் தர்ஷன். இந்த முக் தர்ஷன் என்னன்னா தூரத்துல இருந்து பாபாவை தரிசிக்கலாம் உள்ளார போய். அதுவும் கோவிடுக்கு அப்புறம் கட் பண்ணியிருக்காங்க. இப்ப கோவிடுக்கு அப்புறம் எப்படின்னா ஒரு வழியில போனீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கு சீரடியில உள்ள நிலை. அடுத்ததா பாபா வந்தப்ப ஒரு 3 நாட்கள் தங்கி இருந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம போறோம். ஃபர்ஸ்ட்
ஆஞ்சநேயர் கோயில்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். பாபா முதலா ஷீரடி வந்தப்ப 3 நாட்கள் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் தான் தங்கியிருந்தார். பாபாவின் வரவின் பொழுதே இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. இந்த ஆஞ்சநேயர் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வாசப்படியிலேயே அரச மரமும் வேப்ப மரம், அரசும் வேம்பும் இணைந்து வளர்ந்துருக்கக்கூடிய கோயில் இது ஆஞ்சநேயர் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்ம இப்ப நிக்கிற இடம் தான் வந்து பாபா வாழ்ந்த இடம். 2 இடம். பாபா வந்து 60 வருஷம் வந்து ஒரு பழைய பாழடைஞ்ச இடிஞ்ச மசூதி, இஸ்லாமியர்களால் இனி தொழுகை நடத்த முடியாதுன்னு கைவிட்டுட்டு போய் புது இடத்துல மசூதி கட்டிட்டாங்க. அந்த மாதிரி பாழடைஞ்சு விட்டுட்டு போன மசூதியை இவர் தேர்ந்தெடுத்து சுத்தம் பண்ணி பாபா அதுக்கு துவாரகாமையின் பெயரிட்டு வாழ்ந்தாருன்னு சொன்ன இல்லையா, 60 வருஷம். அதுதான் இந்த துவாரகாமை. அங்க ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்க, துவாரகாமயி. கண்ணன் வாழக்கூடிய இடம்ங்கிறது தான் இந்த துவாரகாமயிங்கிறதுடைய அர்த்தம். கண்ணன் யாரு அப்படின்னா பாபா தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா மேல 2 கொடி பறக்கும். ஒன்னு வந்து காவி வித் கிரீன், ஆரஞ்சு வித் கிரீன். அடுத்து இன்னொன்னு பியூர் கிரீன். இது என்ன சிம்பாலிக்கா உணர்த்துது அப்படின்னா, இந்து மதத்தை சேர்ந்தவர்களையும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களையும் அன்றைக்கு பாபா வாழ்ந்த காலத்துல இரு துருவமா இருந்தாங்க. இவர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய செயலை தான் பாபா செஞ்சாரு. பாபா வந்து கஃப்னி போட்டிருந்தாலும், ஒரு இஸ்லாமிய பிச்சைக்காரர் உடை அணிந்திருந்தாலும், பாபா அந்த மசூதிக்குள்ளார விளக்கு கொண்டு போய் ஏத்தினாரு. அதே மாதிரி கட்டைகளை போட்டு எரிச்சு அதுக்கு துணின்னு பெயரிட்டாரு. அந்த துணியில இருந்து கிடைச்ச சாம்பலை தான் பாபா பிரசாதமா கொடுத்தாரு. அது பேர் தான் உதி. அந்த உதி தான் நம்ம உள்ளார தரிசனம் பார்த்துட்டு வரும்போது பாக்கெட்ல கொடுப்பாங்க, வாங்கிட்டு வருவோம். அந்த துணி இருக்கிற இடமும் இந்த துவாரகாமயி தான். இந்த துவாரகாமயி உள்ளார தான் துணி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அதுல இருந்து பாபா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டு தங்கினாருன்னு சொன்னேன் இல்லையா, அது சாவடி. இதுதான் சாவடி. அந்த காலத்துல வந்து பொதுமக்கள் வந்து தங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த இடம். பாபா ஒரு இரவு விட்டு ஒரு இரவு இங்க வந்து தங்குவாரு. எதற்காக தங்கினாரு அப்படின்னா, பொதுமக்கள்ல நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாம வந்து உடல்நிலை நல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க தங்கியிருப்பாங்க, பாபா கிட்ட வேண்டிக்கணுங்கிறதுக்காக. பாபா இங்க வந்து தங்கினதின் மூலமாகவே, அவருடைய அந்த மூச்சுக்காற்று பட்டதன் வழியாவே பல பேருக்கு உடல் அந்த தொந்தரவுகள் எல்லாமே நல்லாச்சு. அதே மாதிரி பாபா வந்து அட்டயோகம்னு சொல்லிட்டு தன்னுடைய உடலை பல துண்டுகளா வெட்டி தன்னுடைய குடல் எல்லாத்தையும் எடுத்து 3 பேர் பாபாவை கொலை பண்ண வருவாங்க. அவங்க ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா பாபா ரொம்ப அதாவது கண்டந்துண்டமா கிடப்பாரு. அவருடைய உடல்ல இருந்து குடல் எல்லாம் வெளி வந்து கிடைக்கும். அவங்க பயந்துட்டு ஓடிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா பாபா அமைதியா தூங்கிட்டு இருப்பாரு. உடைஞ்ச மரப்பலகையில 4 பக்கம் விளக்கேத்தி அந்த கந்தல் துணியை கட்டி படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. என்னன்னா, அவருக்கு ஹட்டயோகம் பண்ண அப்ப அவர் யோகத்துல உயர்ந்த நிலையை அடைஞ்சிருந்தாரு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் விளக்கப்பட்ட இடம் இந்த சாவடி. சாவடியில பெண்கள் தனியா போறதுக்கு லைனும் ஆண்கள் தனியா போறதுக்கு லைனும் இருக்கு. பெண்கள் நீங்க இந்த லைன்ல போய் பாபா உள்ளார தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ஆண்கள் இந்த சைடு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சார், அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் வந்து ஹாஜி அப்துல் பாபா காட்டேஜ். பாபா வாழ்ந்தப்ப பாபாவை பார்க்க வந்து அவர் வந்து ஹஜ் பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு வந்திருந்தாரு. ஹாஜி அப்துல் பாபான்னு சொல்லுவாங்க. அந்த ஹஜ் பயணத்தை நிறைவு செஞ்சு வந்தவர் பாபாவை பார்த்த உடனேயே அவர்கிட்டயே சரணாகதி அடைஞ்சு அவருக்கூடயே இவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. பாபா வாழ்ந்த காலம் முழுவதுமே பாபாவுக்கு இடது பக்கத்துல இந்த ஹாஜி அப்துல் பாபா தான் உட்கார்ந்துருப்பாரு. ஈவன் பாபாவுக்கு ஹுக்கா பத்த வச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாபாவினுடைய நெருக்கத்தில் இருந்தார். பாபாவினுடைய நெருக்கமான வட்டத்தில் இருக்கக்கூடிய அடியவர்களில் ஹாஜி அப்துல் பாபாவும் ஒருவர். இவர் வந்து இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர். ஹாஜி அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து இவர் ஹஜ் பயணத்தை நிறைவு செய்த பிறகு பாபாவை பார்க்க வந்து பாபா கிட்டேயே சரணாகதி அடைஞ்சு நீயே எல்லாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர். அவருடைய வீடு தான் இந்த ஹாஜி அப்துல் பாபா காட்டேஜ். இந்த ஹாஜி அப்துல் பாபாவினுடைய சமாதி, அதை அந்த கபர்தஸ்தான் சொல்லுவோம், அந்த சமாதி வந்து கோயில் உள்ளார இருக்கு. அது அங்க வந்து தனியா பாடம் போடுவாங்க. இந்த காட்டேஜ் உள்ளார, இந்த வீட்டின் உள்ளார பாபாவும் ஹாஜி அப்துல் பாபாவும் ஒன்னா உட்கார்ந்து இருந்த போட்டோஸ் இருக்கு. அது ரொம்ப ரேர் போட்டோஸ். அதை உள்ளார போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம், பாபாவினுடைய தங்க கோபுர தரிசனம் இங்க இருந்து தெரியும். இங்க வந்து அதாவது 1910ஆம் ஆண்டுல இருந்து சாவடி ஊர்வலம் நடைபெற்றுச்சு. பாபாவை வந்து நான் காட்டின இல்லையா, துவாரகாமையிலிருந்து சாவடிக்கு தூங்குறதுக்கு கூட்டிட்டு வர்ற நிகழ்வை வந்து சாவடி ஊர்வலம்னு பண்ணாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த நிகழ்வு நடைபெற்றது. பாபா ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் ஒரு 70 வயசை தாண்டி இருந்தாரு. பாபா நடந்து வரும்போது அவருக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கிற சூழல் ஏற்பட்டுச்சுன்னா பாபா நிப்பார், ஏதாவது ஒரு சுவரில் சாஞ்சி. அந்த மாதிரி நடைபெற்ற ஊர்வலத்தில் பாபா சாய்ந்து நின்ற சுவரில் அவருடைய ஞாபகார்த்தமா சிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் அந்த சிலை. பாபா முதலா ஷீரடிக்கு வந்தாரு 16 வயதுல. 3 நாட்கள் தான் ஷீரடியில் இருந்தாரு.
3 நாட்களுக்கு பிறகு பாபா ஒரு அற்புதம் நிகழ்த்தி அவர் ஆள் இல்லை. திரும்ப 10 வருடங்களுக்கு பிறகு பாபா மீண்டும் இந்த ஷிரடி மண்ணில் காலை வைக்கிறாரு. காலை வச்சதுக்கு அப்புறமா பாபா இந்த ஷிரடியில தொடர்ந்து இருக்கல. ஷிரடியிலிருந்து 16 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள கோபர்காவ் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் பாபா வனாந்திரமான காட்டுல உட்காந்து தவம் பண்ணுவாரு, தானா பேசுவாரு. இந்த மாதிரி சூழல்ல முதல்ல பாய்ஜாபாய்ங்கிற அம்மா கிட்ட பாபா பிக்ஷை கேட்டாரு. முதல் பிக்ஷை கேட்ட, அதாவது பாபா வந்து பாபாவோட வாழ்ந்த வாழ்க்கை முறையே பிக்ஷை கேட்டு தான் வாழ்ந்தாரு. பாபா தனக்காக எந்த ஒரு பொருளையும் வச்சுக்கல. அந்த பிக்ஷை எடுத்த பொருள் எல்லாத்தையுமே பாபா வந்து கேட்குறவங்க அத்தனை பேத்துக்குமே கொடுத்துருவாரு. காலையில் அவர் 100 ரூபாய்க்கு பிக்ஷை எடுத்தாலும் இரவு தூங்கும் போது பக்கிரியா, அதாவது எந்த ஒரு ரூபாயும் கையில் இல்லாமல் தான் தூங்குவார். அதுதான் பாபாவினுடைய வாழ்க்கை முறை. அந்த மாதிரி ஷீரடியில் பாபா முதலாக பிக்ஷை கேட்ட வீடு இது. அப்பாஜி கோத்தா பாட்டேல் வீடு, பாயாஜி அப்பா கோத்தே பாட்டேல் வீடு. இந்த வீட்டில் தான் பாபா முதல்ல பிக்ஷை கேட்டார். அவர் பிக்ஷை கேட்ட இடத்துலையே பாபாவினுடைய பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அந்த சைடில் இங்கிலீஷில் போட்டிருக்கு பாருங்க. அதாவது பாபாவினுடைய பிக்ஷை கேட்கிற முறை வந்து 5 வீட்டில் தான் பாபா பிக்ஷை கேட்பாரு. அந்த 5 வீட்டில் முதலாவது வீடு இந்த வீடு. அவர் பிக்ஷை கேட்கறது எதுக்கு அப்படின்னா அவர்களுடைய கர்மா வந்து அவர் வாங்கிக்கிறார். அதுதான் அந்த பிக்ஷை கேட்கிற முறை. நீங்க முன்னால பாருங்க, அந்த சைடில் இன் ஷிரடி வில்லேஜ் ஸ்ரீ சாய் பாபா டேக்ஸ் பிக்ஷா இன் 5 houses. ஃபர்ஸ்ட் ஹி டேக்ஸ் பிக்ஷா ஃப்ரம் திஸ் ஹவுஸ் போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து லக்ஷ்மிபாய் ஷிண்டே பாட்டீல், லக்ஷ்மிபாய் ஷிண்டே பாட்டீலோட வீடு. இவங்க யார் அப்படின்னா பாபாவோட வாழ்க்கையில் 3 பெண்கள் முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தாங்க. முதல்ல கங்காபாய் அம்மா, 2வது பாய்ஜாபாய், 3வது லக்ஷ்மிபாய் ஷிண்டே பாட்டீல். இந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டே அதாவது எப்படின்னா, முதலாவது பாபாவினுடைய அம்மா போல கருதி பாசமா அவங்க பாபாட்ட நடந்துட்டவங்க. 2வது பாபாவினுடைய சகோதரி போல, அந்த பாய்ஜாபாய் அம்மா சகோதரியா பாபா கிட்ட சேவை செஞ்சவங்க. 3வது மகளை போல சேவை செஞ்சவங்க இவங்க பேர் வந்து லக்ஷ்மிபாய் ஷிண்டே பாட்டீல். இவங்க ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை பெற்றாங்க பாபாட்ட இருந்து. என்ன அப்படின்னா, பாபா தான் இறக்கும் தருவாயில் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு 9 நாணயங்கள், நவ நாணயங்களை எடுத்து இந்த அம்மாவோட கையில இப்படி விட்டுட்டு தான் அவர் தலை சாக்கிறார், உயிர் விடுறாரு. அந்த 9 நாணயங்கள் தான் உள்ளார ஃப்ரேம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இந்த 9 நாணயங்கள்ல நிறைய பேர் டூப்ளிகேட் பண்ணி நிறைய இடத்துக்கு கொண்டு வராங்க. இங்க இடத்துல இருந்து வெளியில இந்த நாணயங்கள் ஒரு தடவைக்கு மேல, ஒரு தடவை வெளியில வந்திருக்கு, அதுக்கு மேல இது வெளியில வர்றது இல்லை. நவ நாணயங்களோட இருக்கிற வீடு தான் இந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டே பாட்டீலோட வீடு. பாபா வந்து வாழ்ந்த காலத்துல சீரடியில 2 கிணறு இருந்தது. ஒன்னு வந்து உப்பு தண்ணி கிணறு, இன்னொன்னு நல்ல தண்ணி கிணறு. நீங்க இப்ப இருக்கிற இடம் உப்பு தண்ணி கிணறு முன்னால இருக்கீங்க. சரி, இதோட ஸ்பெஷலைஸ் பாபாவோட வாழ்க்கையில இது என்ன முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ராமநவமி விழா வந்து ஷீரடியில கொண்டாடணும்னு பக்தர்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ பாபா என்ன பண்றாரு, ராமநவமி விழா நீங்க கொண்டாடணும்னா இன்னொரு விழாவையும் நீங்க சேர்த்து கொண்டாடணும்னு சொல்றாரு. அது என்ன விழானா சந்தன உருஸ்னு சொல்லி, அதாவது இஸ்லாமிய ஞானிகளை போற்றக்கூடிய வகையில் சந்தன கூட ஊர்வலம்னு பண்ணுவாங்க. அதையும் நீங்க அதே நாளில் கொண்டாடணும்னு முடிவு பண்ணி காலையில ராமநவமி திருவிழாவும் அதற்கு பிறகு வந்து சந்தன கூட ஊர்வலமும் நடக்கும். அதுதான் சீரடியில காலங்காலமா நடந்துட்டு வருது. அப்படி முதல் முறை ஏற்படுத்த முனைந்த போது சீரடி எங்கும் தண்ணி பஞ்சம், பயங்கர தண்ணி பஞ்சம் நிறுவனிச்சு. இந்த கிணத்துலயும் தண்ணி இல்லை, நல்ல தண்ணி கிணத்துலயும் தண்ணி இல்லை. அப்ப பாபா கிட்ட எல்லாம் வந்து தோல் பையில தான் போய் நாங்க கோதாவரி நதி 16 கிலோமீட்டர் போய் நாங்க எடுத்துட்டு வரணும், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பாபா கிட்ட எல்லாம் கைவிரிச்சு நின்னப்ப பாபா என்ன பண்ணாரு, சிம்பிளா ஒரு காரியம் பண்ணாரு. ஒரு தட்டை எடுத்துட்டு வர சொல்லி அது முழுக்க வந்து ரோஜா மலர்களை நிரப்பி பாபா அந்த ரோஜா மலரை எடுத்து வானத்தை பார்த்துட்டு இந்த கிணத்துல போட்டாரு. போட்ட உடனே நீர் அப்படியே பொங்கி வந்து நிறைக்கி அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் தண்ணி பிரச்சனையே இல்லாத அளவு மாறிச்சு. இன்னொரு சூப்பர் விஷயம் என்ன அப்படின்னா, உப்பு தண்ணி கிணறா இருந்த இந்த கிணறு பாபா மலர் போட்ட உடனே நல்ல தண்ணி கிணறா மாறிடுச்சு. அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்த மகான் ஷீரடி சாய்பாபா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த இடம் தான். நம்ம இப்ப வந்திருக்கிற இடம் வந்து பாபாவுடைய வாழ்க்கையில 3 பெண்கள் முக்கியத்துவம் பெற்றாங்கன்னு சொன்னேன். அதுல பாபாவினுடைய சகோதரியா கருதி பாபாவுக்கு உணவு கொடுத்து வாழ்ந்து பாபாவுடைய மரணத்தின் வரை அவருக்கு பாதுகாப்பா இருந்த ஒரு பர்சனோட அம்மா தான் இந்த பாய்ஜாபாய் அம்மாங்கிறவங்க. இவங்க தான் பாபாவுக்கு முதலா உணவு கொடுத்து பாபாவை ஷீரடிக்கு வர வச்சாங்க. பாபா வந்து போய் அந்த காடுகள்ல வாழ ஆரம்பிச்சவரை ஷீரடிக்கு நீ வந்து தங்கணும்னு கூப்பிட்டவங்களே இந்த பாய்ஜாபாய் அம்மா தான். அவங்களுடைய வீடு தான் இந்த பாய்ஜாபாய் அம்மா வீடு. இப்ப அடுத்தடுத்த தலைமுறை வந்துட்டாங்க இல்லையா, அவங்க பேரம்பேத்தி, அவங்க கொள்ளு பேரம்பேத்தி, அவங்க இன்னும் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. உள்ளார பாபா தர்பார் வச்சிருக்காங்க. இந்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிறவர் மால்சாபதி. இவரு தான் முதலா பாபாவை வந்து ஆவோ சாயி அப்படின்னு அழைத்தவர். இந்த பூஜாரி தான். இதுக்கு பக்கத்துல இந்த பாபாவினுடைய மடியில படுத்திருக்கிறவர் தான் அப்துல். இந்த அப்துல் தான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த ஒருத்தர் வந்து ரொம்ப கடுமையான நெறி கட்டியால அவதிப்படுவாரு. அப்போ வந்து பாபா சொல்லுவாரு, ஒரு காக்கை வந்து ஒரு நெறி கட்டியை கொத்தி
சரிப்படுத்தும் அப்படிம்பாரு. அப்படி சரிப்படுத்தும்னு சொன்ன உடனேயே தெரியாம இந்த அப்துல் நடந்து வந்து இவர் பெரிய ஆள் ஆயிடுவாரு. இவர் நடந்து வந்து அவரோட காலை மிதிச்சிருவாரு. அந்த நெறிக்கட்டியில இருந்து ஒரு புழுக்கள் எல்லாம் வெளியில வரும். அவர் அந்த இவரு வழியில் இருக்கிறவர் கத்துவாரு. அதன் பிறகு அவருக்கு சரியாயிடும். பாபாவினுடைய சரிப்படுத்தும் முறை முற்றிலும் வித்தியாசமானது. அந்த இடத்துல ஒரு இடத்துல அப்துல் வந்து குறிப்பிடப்படுவாரு. அதே மாதிரி பாபா ஒரு செங்கல் வச்சிருப்பார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு செங்கலை பாதுகாத்து வச்சிருப்பார். ரத்தக்கரை படிந்த செங்கல். அதை வந்து ஒரு துணியில சுத்தி அதை தான் தலைக்கு வச்சு படுப்பார் பாபா. அதை வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, பாபாவினுடைய காலம் முடிய போறப்ப அந்த கல்லை வந்து இவரு எடுத்து வைக்கும் போது அந்த துணியோட நுனியை பிடிச்சு தூக்கிடுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த துணி பிரிஞ்சு அந்த கல் கீழே விழுந்து ரெண்டாக உடைஞ்சிரும். அப்போ பாபா எதற்கும் கலங்காதவர். அந்த கல் உடைந்த போது பாபா கதறி அழுவார். என்ன அப்படின்னா, என்னுடைய காலம் முடிய போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய செயல் இது அப்படிம்பாரு பாபா. அதே மாதிரி அந்த கல் உடைந்து சில காலங்களில் பாபாவினுடைய ஆயுள் முடிந்து விடும். அவர் தன் உடலை விடுத்துருவாரு. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பாத்திரமா இருந்தவர் தான் இந்த அப்துல். அவர் தான் மடியில் படுத்திருக்காரு. பாபா வந்து முதல்ல 2வது தடவை ஷீரடி வந்தப்ப பாபாவை வந்து ஆவோ சாயின்னு வரவேற்றவர். ஆவோ சாயினா வாங்க கடவுளே அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆவோ சாயின்னு வரவேற்றவர் இந்த மால்சாபதிங்கிற பூஜாரி. இவரு தான் அந்த வீரபத்திர சுவாமி கோயிலோட பூஜாரி, அதாவது கண்டோபா கோயிலோட பூஜாரி. ஒரு வைசியால் இனத்தை சேர்ந்தவர். அவரோட வீடு முதல்ல இருந்த வீடு இப்போ எடுத்து கட்டிட்டாங்க. நான் ஞாபகார்த்தமாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சார், நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து கண்டோபா கோயில். பாபா 2 தடவை ஷீரடி வந்தார். முதல் தடவை வந்தப்போ 3 நாட்கள் தான் இருந்தார். அது ஒரு வேப்ப மரத்து அடியில். அதுதான் நம்ம உள்ளார போய் குருஸ்தானம்னு பார்க்க போகிறோம். 2வது தடவை பாபா வந்தப்ப ஒரு மரத்தின் கீழே இறங்கினாரு. அந்த மரம் ஆலமரம். அந்த மரத்துக்கு கீழே இறங்கி பாபா இறங்கின சமயத்தில் உச்சிகால பூஜை ஒரு கோயிலில் நடந்துட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருந்தது. அந்த உச்சிகால பூஜை பண்ண தயாராக இருந்த மால்சாபதிங்கிற பூஜாரி அந்த பூஜை தட்டோட ஓடி வந்து பாபாவை பார்த்து ஆவோ சாயின்னு கத்துனாரு. அந்த ஆவோ சாயிங்கிறதுக்கான அர்த்தம் வாங்க கடவுளே வாங்க கடவுளே அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் தான் இந்த கண்டோபா கோயில். முதல்ல அதோட தான் இருந்தது கண்டோபா கோயில். உள்ளார வந்து 2 சிவலிங்கங்கள் சுயம்புவா இருக்கு. இந்த கண்டோபாங்கிறது யாருன்னா, நம்முடைய தென்னாட்டில் வீரபத்திர சுவாமின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வீரபத்திர சுவாமி தான் இங்கே கண்டோபாவாக இருக்காரு. ஷீரடியோட எல்லை காவல் தெய்வம் இவர். அந்த காலத்தில் எல்லை இது வரைக்கும் தான் இருந்தது. இன்னைக்கு எல்லை பெருகிருச்சு. ஆனால் ஷீரடியோட எல்லை காவல் தெய்வம் இந்த கண்டோபா. இந்த கண்டோபா கோயிலுடைய பூசாரியாக இருந்த மால்சாபதி தான் பாபாவை 3 நாட்கள் தன்னுடைய மடியில் படுக்க வச்சிருந்தாரு. எதுக்கு அப்படின்னா, பாபா 3 நாட்கள் எப்படி இயேசுநாதர் 3 நாட்கள் உயிரை விடுத்துட்டு திரும்ப உயிர் தெழுந்தாருன்னு அவங்க கிறிஸ்டியன்ஸ் நம்புகிறாங்களோ, ஆனால் பாபா அதை ரியலாக பண்ணி காட்டினாரு. 3 நாட்கள் உயிர் துறந்து அவரோட உடலை மற்றும் மால்சாபதி தன்னுடைய மடியில் கிடைத்து வைத்திருந்தார். 3 நாட்கள் கழித்து பாபா மீண்டும் உயிர் தெழுந்து 40 ஆண்டுகள் வாழ்ந்தார் பாபா. அது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் தான் இந்த கண்டோபா கோயில். அந்த பூஜாரி அவ்வளோ முக்கியமானவர் பாபாவினுடைய வாழ்க்கையில். சரி, அடுத்தது நம்ம தரிசனத்துக்கு போயிடுவோம். பாபா 2வது முறை ஷீரடி வரும்போது வந்து இறங்கின ஆலமரம் தான் இந்த ஆலமரம். அதன் பின்னால் பல்வேறு கால சூழ்நிலைகளில் மாறுபட்டு இப்போ இருக்கிற மரம் இந்த அளவு தான் இருக்குது. அடுத்து பாபாவினுடைய காலத்திற்கு பிறகு பாபா எப்படியெல்லாம் அற்புதம் செய்தாரோ அதே மாதிரி அற்புதங்கள் செய்து ஒரு குறிப்பிட்ட சில காலம் மட்டும் ஒருத்தர் வந்து இங்கே அந்த மரத்துக்கு கீழே வாழ்ந்தார். அவர் பேர் சோட்டி பாபா அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இந்த சோட்டி பாபாவும் குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களுக்கு பிறகு சமாதி அடைஞ்சிட்டாரு. ஆனால் பாபா என்னென்ன அற்புதங்கள்லாம் நிகழ்த்தினாரோ அதே மாதிரி அற்புதம் நிகழ்த்தினாரு. பாபா துணி எப்படி பாபா துணி முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி இந்த சோட்டி பாபாவும் ஒரு துணி ஸ்டார்ட் பண்ணார். துணி பற்ற வைக்கிறது ஷீரடியிலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை பண்ணினவர் இந்த சோட்டி பாபா. அவருடைய அந்த கோயில் தான் வந்து இந்த கண்டோபா கோயிலுக்கு முன்னால் இருக்க கோயில் சோட்டி பாபா கோயில். அடுத்ததான் நாங்கள் சாய்பாபாவுடைய சமாதி மந்திருக்கு தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எந்த விதமான ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் அலோடு இல்லை. ஸோ நாங்கள் எல்லாருமே எங்களுடைய திங்ஸை வெளியே இருக்கிற லாக்கர்லேயே டெபாசிட் பண்ணிட்டு ஷீரடி சாய்பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டு வந்தோம். தரிசனத்துக்கு அப்புறம் ஷாப்பிங்க்கு ஓம் சாய் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு SS டிராவல் கூட்டிட்டு போனாங்க. இது ஒரு ஹோல்சேல் ஷாப். ஸோ நீங்கள் இங்கே வாங்குற எல்லா திங்ஸுக்குமே ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் ஷீரடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ஷாப்பிங் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாசிக்ல இருக்கிற சில டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.